நீங்க கண்டீர்களா கண்மணி பாலனை நீங்க கண்டீர்களா போன தெரியுமா ஐயா கண்டீர்களா ஐயா கண்டு இருந்தா சொல்லிடுங்கோம் காசு பணம் அதே முத்துலிங்கா என் பையனை என்ன பார்த்தாரா டே ஐயா பார்த்துட்டாரா ஐயா பாட்டுங்க கண்மணி ஐயா பாட்டு இருந்தா சொல்லிட்டு நான் தருவேன் ஐயா பாட்டு இருந்தா சொல்லிடுங்கோ பணக்காசு நான் தருவேன் யூடியூப்ல போடணும் மூஞ்சலாம் பார்த்துட்டு அம்மா பேர் லைக் போடுவாங்க. சரி போட்டும் ஏய் என் பையன் பாத்தியாடா இந்த தெருவுக்கா பாத்தியா ஆமா செட்டியார் தெரு பாக்க போய் பாரு செட்டியார் தெருப்பா ஆமா ஐயா செட்டி தெரு அம்மம்மாரே ஐயா நம்மம்மாரே என்ன செல்வன் மாறா இன்னும் ஒரு இது பார்த்தா கேமரா வெடிச்சிடும். நீங்கள் கண்டீர்கள் ஐயா கண்டு இருந்தா சொல்லிடுங்க காசு பணம் நான் தருவேன் ஐயா காசு பணம் நான் தருவேன் ஏய் செட்டி தெருவெல்லாம் ஓடி பார்த்தா அந்த பக்கமும் காணவில்லை அதனால அடுத்த தெரு மகன் எங்க போயிருப்பான் வாயாலி அம்மாலையும் போட்டு. சரி அடுத்த தெரு இருக்க பிரம்மகுளம். ஆமா பிரம்மகுளம் தெரு பார்க்கலாமா? பாரு பாரு ஐயா பிரம்மகுளம் ஐயா நம்ம மாறே இங்க பாத்துங்க பாத்து இருந்தா சொல்லிடுவோம் பணங்காசு ஐயா பாத்து இருந்தா சொல்லிடுவோம் பணங்காசு எங்க போயிருப்பான் அவங்க மகனும் கட்டுப்படி அப்புறம் எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? அந்த மகன் எங்க ஒரு இடம் நிக்க மாட்டேங்கிறான். ஒரு இடம் நிக்க மாட்டேங்கிறான். அவன் ஆயாலி அவன் அம்மாலி போட்டுக்கிறான். ஒன்று கேட்டுங்க அந்த மகன் முன்னாடி கிடைக்கட்டும் கிடைச்சா என்ன பண்ணுங்க அவங்க அம்மால நம்ம
சரி ஏ அரவபாலா ஏ ரூபாலா ஏ அம்பி பையா டேய் தம்பின்னு சொல்றா தம்பி பையா டேய் ரூபாலா எங்கடா இருக்கிற எங்க ஓடி பக்கம் மீன் பிடிக்க வாடா வாடா எங்கடா இருக்கிற வாடா அவங்க அம்மா பால் தராங்க வாடா டேய் காப்பி போட்டு வா டேய் ரூபாலா என் மகன் சாராயத்துக்கு நிக்கிறான ஒரு வேளை டேய் டேய் ரூபாலா இனிமே குடிச்சுனே உனக்கு குட்டி சோறா போடுவேன் எப்படியாக நாகக்கண்ணியாகப்பட்டது அது தன்னுடைய மகன் அரவபாலன் அழைக்க அரவபாலன் போர் Let's go.
போயிட்டான் எங்க போயிட்டான் நீதானா? ஆமாய்யா. என்னதான் படித்தாலும் புத்தி வேணும். ஆமா. இலக்கிய மலை ஏறிய வேணும். என்னதான் படித்தாலும் கொஞ்சம் ஆகிய தாழ்வு வேணும். இப்பேற்பட்ட தமிழ்நாட்டு என்னாலும் வழங்க வேணுமா? ஆமா. நாடு என்றால் நாடு. நல்லதொரு நாடு. பாக்கு மரம் தேக்கு மரம் வாழும் நாடு. பல பத்துகள் கூடு கட்டி வாழும் சோறு ஆன கட்டி போரடித்தால் மாளாதென்று ஒரு குதிரை கட்டி போரடிக்கும் அழகான செல்வம். இதோ திரௌபதி அம்மனுக்காக அவசேகாரம் செய்து பெருவிழா கொண்டாடி ஊர் பொதுமக்களுக்கு வருகிறோம். ஆனா இதோ தீப்பாஞ்சாடி அம்மா இருக்கின்றாளே, அம்மா கொழுவில் இருக்கின்றாள். இதோ தீப்பாஞ்சி அம்மாவுக்காக அபிஷேகாரம் செய்து பெருவிழா கொண்டாடி ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களும் நேற்று ஒரு இரவு முடிந்து விட்டது. இன்னைக்கு இரண்டாவது இரவு. நாடகம் என்ன? மகிழவர்த்தன சூரசமானம் என்னும் அரவான் சாவம். இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய விளக்க தெரியுமா? விளக்கமாக சொல்ல. நான் அந்திரவாதியாய் வந்த போனா ஒரு கெட்டிக்காரருக்கு வராத திட்டு தேவடியா எங்கேயா சொல்றாய்? இந்த சாட்டி கெட்டிக்காரன் மட்டும் சொந்தமா பிரிந்தா அடி கூடாதா? அவங்கள ஒழுங்க யாரு என்னுடைய அரவபாலன். இந்த பந்தம் உனக்கு தாங்க பொருத்தமா? நல்ல விளக்கமா சொல்லு. ஐயோ என்ன அரவபாலன்னா சும்மா இந்த ஒரு கோவாகத்துல பாக்குற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே சரி இருக்கட்டும். நல்ல விளக்கமா சொல்ல. ஆமா அரவபாலன். நீ கையே இருக்குது நம்பாலாச்சு ஆபத்து ஒரு புத்து இல்ல. ராமன் தாங்க பெருமாளும். அரவபாலன் என்னுடைய வேண்டாம். அரவபாலன் நான் யாருக்கு நீ என்ன செய்தாய்? நான் என்னுடைய பலாக்கரத்தை காட்டினேன். நானும் பலாக்கரத்தை காட்டினேன். உனக்கு என்ன பலாக்கரம், எனக்கு என்ன பலாக்கரம்? அனாதி மனாதி நாயே, பிரம்மாவுக்கு நாயே. அம்மா கைத்த அறுத்து விடுவேன். அதை இலகாரமா தோந்து கண்டது. விளக்கம் என்ன தெரிகிறதா? என்னடா அம்மா மரியாதை இல்லை. என்னடா நீ ஏந்தனா ஆஞ்சாட்ட போயிருந்த. என்னுடைய பேர் தான் அரவபாலன். என்னது இதே பாய்ப்புதான் மேலுக்கு ஒண்ணு ஒண்ணா மைனாவே மைனாவே என்ன மாயம்.
சொல்லாம் பொண்ணு இல்லையா? தேவையா? எங்க அம்மா இருக்குல்ல, அம்மா உங்க அம்மா எங்க அம்மா இருக்குல்ல, கற்பனை கொடியா இருக்கும்படியான ஏன் தாய் என் தந்தையா இருக்கும்படியான ஆமா ஐவர் ராஜாக்கள் ஆகிய